இப்போ அடுத்து எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஷோகன் வண்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒன்று வண்டி இல்லைங்க, 2 ஷோகன் இருக்குது. ஒரு வண்டி இல்லை, 2 ஷோகன் இருக்குது. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1996 நினைக்கிறேன், 5 or 6 சம்திங் தான் ஷோகன் டெஸ்ஸே பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 ஷோகனில் ஒரு ஷோகன் எஃப்சி வந்து 2029 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. எனக்கு இந்த ஷோகன் அந்த ஷோகனும் தெரியல. டீட்டெயிலாக சேல்ஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன், சரியா? நல்ல பவர். இன்ஜின் கண்டிஷன் டாப் கிளாஸ். டிஸ்க் இருக்குல்ல இந்த வண்டி. ஆமாம், அங்கே டிஸ்க் இருக்குது, சொல்லாமல் வந்துட்டேன். என்னடா பிரேக்கு பட்டுன்னு பிடிக்குதுன்னு பார்த்தேன் நான். ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸுங்க. வண்டி ரொம்ப பவராக இல்லை. இந்த வண்டி கொடுத்தவங்க என்கிட்ட என்ன சொன்னார்னா, இல்லைங்க இல்லை பிரதர், வண்டி நான் பவராக வச்சுக்கல, மைலேஜுக்காக நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி 9 இயர்ஸாக இந்த ஷோகன் வந்து அவர் வச்சுட்ருக்காராம், சரிங்களா? 9 இயர்ஸே இந்த ஷோகன் வந்து ஒரே அளவு வச்சுட்ருக்காராம். அதனால் வந்து ஆஃபீஸ் யூஸுக்காக, டெய்லி ஆஃபீஸ் யூஸுக்காக நான் வந்து பவர்லாம் பண்ணல, மைலேஜுக்காக டீசெண்டாக நான் வந்து டியூன் அப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருன்னா இந்த வண்டி வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி சேல்ஸ் டே 3ஆம் தேதி வந்து வண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸ் தான் தெரிஞ்சுன்னா நான் சேல்ஸ் வீடியோ போடுறேன், 2 ஸ்டோர் சேல்ஸ் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோ அதான். அடுத்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வண்டி வந்து பாருங்கள், சரிங்களா? இப்போ இதே வீடியோவில் நம்ம வந்து 2 2 ஸ்டோக் பார்க்க போகிறோம், 2 ஷோகன் பார்க்க போகிறோம். அடுத்த ஷோகன் இவர் தான். நம்ம அதை அப்படியே எடுத்து போய் பார்ப்போம். அது இது 1993 நினைக்கிறேன் நான் இந்த ஷோக்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஷோகன். இது ஃபஸ்ட்டு பேட்ச் ஷோகனு. இதோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே வண்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுலங்க இந்த மாதிரி பேசி உங்ககிட்ட. நான் ஏன் டெஸ்ட் மெயினாக கட் பண்ணனாக்கா, எனக்கு தெரியாது நீங்கள் இந்த அளவுக்கு லைக் பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு கேட்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரே ஆள் இல்லையா, நம்ம போடுறது வந்து 10-15 வண்டி போடுறோம். அது என்ன ஆகுதுனாக்கா, டயர்ட்னஸ் ஆகிடுது. எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுது. அந்த 10-15 வண்டியுமே, அதுவும் எல்லாம் புல்லட்டு எஸ்ஜி இல்லையா, வெயிட்டான வண்டிங்க. ஒரே ஆள் எடுத்து உள்ளே போட்டு வெளியே எடுத்து இல்லாமல் இதில் டெஸ்ட் டே வேறு நான் ஓட்டணுன்னா நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுறேன். ஸோ தட் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது நீங்கள் இந்த அளவுக்கு லைக் பண்ணுவீங்கன்னு டெஸ்ட் டேவை. ஸோ தட் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னங்க, இதுக்கப்புறம் டெஸ்ட் டே வருங்க, சரியா? தனி வீடியோவே வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? சரிங்க, வண்டியை பற்றி பேசுவோமா? வண்டி ரொம்ப இன்ஜின் நல்லா இருக்குது, கீர் ஸ்லிப் எதுவும் இல்லை, ஹேண்டில் பார் பக்கவாக இருக்குது. நான் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரில, பயமாக இருக்குது. நம்ம இங்கே திருப்பிப்போம், சிக்னல் கிட்ட வேணாம், சரிங்களா? டிராஃபிக் செம்ம வெயில். சவுண்டு சூப்பராக இல்லை? இங்கே ஒரு இழுப்புப்பா பார்க்குறீங்களா? சவுண்டு வாய்ஸ் திருப்பி.
ரொம்ப அக்ரெசிவ் பவர்லாம் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா நல்லா லீனாக போகுது வண்டி. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது 1980s மாடலுங்க. இயர் கொஞ்சம் மறந்துட்டேன், 82 85 தெரியல. ஆனால் சூப்பர் டி 175 ராஜு சூப்பர் டி. ஃபஸ்ட்டு பார்த்தது 90s மாடலு, சாரி 89 மாடல் நினைக்கிறேன். அது XLT. இது வந்து சூப்பர் டி. இது வந்து பாயிண்ட் வண்டி, அது வந்து எலக்ட்ரானிக். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிக்கப்புங்க. ஃபஸ்ட்டு கீரு புல்லிங்ஸ் பயங்கரமாக இருக்கு. வாவ். செகண்ட் கீரு எங்க 60 மேலே போகுது. எங்க வண்டி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. நான் எதிரே பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கணும் பர்ஃபார்மன்ஸு. வாவ். நண்பர்களே, நான் ஹைப் பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ கண்டென்ட் ஆகிறதுக்கோ பேசலை, சத்தியமாக நான் ஃபீல் பண்ணதை பேசுகிறேன், அவ்வளோதான். நான் என்ன ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லிப்பேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த XLT-ல 3 கியர் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு யாருங்க சொன்னா? செகண்ட் கியர் எப்படி போகுது பாருங்க, போயினேதுங்க. செகண்ட் கியர் பயங்கரமாக போகுதுங்க. ஏங்க அதை விட இதாங்க சூப்பராக இருக்குது. வாவ். இது 3 கியர் வண்டிங்க. இது ஃபர்ஸ்ட் பார்த்தது 2 கியர் 4 கியர் வண்டி எலக்ட்ரானிக்கு. இது பாயிண்ட்டு. நான் நினச்சேன் சரி இது பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் வண்டி, அது 3 கியர் வண்டி பெருசாக இருக்காது சார். ஏன்னா இருக்காது, ஏன்னா நம்ம பழைய ராஜ்யத்து ஓட்டணும் இல்லையா, அது அந்தளவுக்கு எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக அது எதுவும் ஓட்டுறது இல்லை. இது பயங்கரமாக இருக்குதுங்க, புள்ளிங்க பயங்கரமாக இருக்குது. RX-ல போகிற மாதிரி இது புள்ளிங்க பாருங்க. செகண்ட் கியர் தான் ஹைலைட். இது அப்படியே பாருங்க, போயினே இது பாருங்க, போயினே இதுங்க வண்டி 60 மேலே போயிட்டு இருக்கு. ஸ்பீடம் எடுத்தது உங்களுக்கு செம்ம வண்டிங்க. எஃப்சி இது இந்த வண்டிக்கு வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? இந்த வண்டி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சேல் டேட்டில் நான் வந்து ப்ரைஸ் சொல்லிவிடுவேன். வண்டி வேணுங்கிறவங்க 3ஆம் தேதி வந்துடுங்க, சரியா? 3ஆம் தேதி மே 3ஆம் தேதி வந்துடுங்க. வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. உண்மையில் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்குங்க வண்டி. ஆனால் ஃபுல்லாக ஓனர் என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ரெடி பண்ண சொன்னாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் வந்து சேல் வீடியோவில் சொல்கிறேன். சேல் வீடியோவில் பாருங்கள், ப்ரைஸ் சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இது பெஸ்ட் ஆகுது. இது வந்து ஆர்டியோட கம்ப்ளீட் செட்டப். நான் அவங்க டீட்டெயில் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், சரியா? இந்த வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சரு, இதோட டிசைனு எப்படின்னா ஆர்டிக்கு இதுக்கும் உங்களுக்கு நான் நிறைய கம்பேரிட்டிவ் இருக்குது இந்த வண்டிக்கு, சரிங்களா? ஆர்டிக்கு இதுக்கும் நிறைய சிமிலரிட்டிஸ் இருக்குது. நான் எல்லாமே உங்களை வந்து நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். வண்டி பங்கம் மருந்து பயங்கரமாக அது ராஜ்தூத்து, சரியா? நம்ம அடுத்த வண்டி பார்ப்போம். நம்ம அடுத்து CL2 பார்க்க போகிறாங்க. இது வந்து ரோட் கிங் கிடையாது, நீங்கள் ரோட் கிங் வச்சுருப்பீங்க. ரோட் கிங் லுக்கு தான், ஆனால் கிளாசிக் வண்டி CL2, சரியா? நான் ரோட் கிங் லுக்கில் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் ரோட் கிங் லுக்கில். வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஆக மாட்டீங்க, ரோட் கிங் ஓட்டுறனா CL2 ஓட்டுறனா தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது இன்ஜின் கண்டிஷனு, வண்டி பர்ஃபார்மன்ஸும் கூட. மேலே வண்டி சூப்பராக இருக்குங்க. சவுண்டு கேட்குதா? நான் ஹெல்மெட் தூக்குறேன், சவுண்டு எப்படி கேட்கும் பாருங்க. கேட்குதுங்களா சவுண்டு? உண்மையிலே வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க 3ஆம் தேதி வந்துடுங்க. வண்டியோட ப்ரைஸு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த சேல்ஸ் வீடியோ பாருங்கள். 2 ஸ்டோக் சேல்ஸ் வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன்.
சரிங்க, அடுத்த வண்டி எம்ஐடின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான கடைசி வண்டி எம்ஐடியை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம கடைசியாக ஒரு ரொம்பவே லோ பட்ஜெட்டான வண்டி தான் பார்க்க போகிறோம். எம்ஐடி ரொம்ப லோடு அடிக்கிற வண்டி. லோடு அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லோடை நம்பி இருக்காங்களே பால் கேன் போடுறவங்க, சிலிண்டரு, அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எம்ஐடி தாங்க பார்க்குறோம். நல்ல இன்ஜின் கனெக்ஷன் இருக்கு வண்டி. நல்லா லோடு அடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி. அது இந்த வண்டி வேணுங்கிறவங்க 3ஆம் தேதி வாங்க. ரொம்ப ரீசனாக தான் போட போகிறேன் இந்த வண்டி. நான் நல்ல இந்த வண்டி என்கிட்ட வந்திருக்கு. இது வெளியே எங்கே போயிருந்தாக்கா விண்டேஜ்னு சொல்லி 30,000 40,000 கேட்பாங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் போட போகிறேன். ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க. இந்த வண்டியோட ரேட்டை கேட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஷாக் ஆகிருவீங்க. ஒரு ரீசனபுளாக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் ஆகும். நம்மளுடைய நம்பிக்கையில் நான் அந்த வண்டி ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக கோட் பண்ண போகிறேன். வண்டி ஃபுல் ஒரிஜினலாக இருக்குங்க. 2 இண்டிகேட்டர் முதற்கொண்டு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டோட ஒரிஜினலாக இருக்குது வண்டி. இது சரிங்களா, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. சரிங்களா, இதுதான் இந்த எபிசோட கடைசி வண்டி. சரிங்களா, நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் வீடியோ வரும். ஒரு வண்டியோட டீட்டெயில்ஸும் ப்ரைஸும் நீங்கள் பார்த்து 25 வண்டியோட டீட்டெயில்ஸும் ப்ரைஸும் 2 ஸ்டோக் பார்ட் 1ம் பார்ட் 1ஆக 4 ஸ்டோக் பார்ட் 2ஆக பிரித்து நான் ப்ரைஸ் போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அன்டில் தென் விடைபெறுவது உங்களுக்கு நான் பிரவீன்குமார். நன்றி, வணக்கம், பாய்.